என்பதை நானே கேளுங்க. நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய ஓசூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தனியார் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள் உங்கள் பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஏற்கனவே கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை சென்னையில உலகம் உங்கள் கையில் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சி மூலமாக அன்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த அன்று இங்கு நம்ம ஓசூர் கல்லூரியில் 1200 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது, லேப்டாப் வழங்கப்பட்டது. இப்ப 2வது முறையாக 2817 மாணவ மாணவிகளுக்கு மீண்டும் இன்று தனியார் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இன்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் வழங்க வேண்டும் என்று நிதியை ஒதுக்கிவிட்டு அதற்கு டெண்டர் விடப்பட்டு 20 லட்சம் மடிக்கணினி வாங்குவதென நிர்ணயிக்கப்பட்டு அதில் இப்போது 10 லட்சம் மடிக்கணினி வந்திருக்கிறது. முதல் கட்டமாக அந்த கம்பெனி தொடர்ந்து தயாரித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தினால்தான் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கம்பெனி தயாரித்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மடிக்கணினியும் தொடர்ந்து எல்லா கல்லூரிகளிலும் இன்று வழங்கி கொண்டிருக்கிறோம். சில பேர் கேட்டாங்க, ஏன் ஃபைனல் இயர் மட்டும் கொடுக்குறீங்க, அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறீங்கன்னு சட்டமன்றத்தில் கூட கேள்வி எழுப்பினாங்க எதிர்கட்சிங்க. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, அவங்க ஃபைனல் இயர்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போறதில்ல, அவங்க வாங்கிட்டு மேல் படிப்புக்கும் போறாங்க, தொழில் துறைக்கும் போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அதுலதான் அடங்கியிருக்கு என்று நினைத்துதான் முதல் அவங்களுக்கு கொடுக்குறேன். மீதி இருக்கிற அத்தனை பேருக்கும் தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் அத்தனை பேருக்கும் கொடுக்க போறோம். ஆனா ஃபைனல் இயர் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுத்தாதான் அவங்களுக்கு முழுமையா கொடுக்க முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு திரும்பி வீடு தேடி போய் கொடுக்க முடியாது என்ற நோக்கத்தோடு தான் ஃபைனல் இயர் கொடுத்துட்டு என்று தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்திருக்காங்க. அதனால வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த லேப்டாப்பை வாங்கி கொண்டு தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல கம்பெனி கொடுத்திருக்காங்க. வாங்கிட்டு போன மாணவர்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, எல்லாம் நல்ல ஒரு லேப்டாப் கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இது நாங்க வச்சுக்கலாம், அது அப்படிப்பட்ட ஒரு லேப்டாப் கொடுத்திருக்க பிரமான ஒரு லேப்டாப் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு நன்றின்னு சொன்னாங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன கொடுத்தாலும் அது தரமான பொருளா கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட அவங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக மாணவ செல்வங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய எது வேணாலும் இருப்பதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். உங்க நல்லதே நீங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.